தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த வேத வார்த்தைகள் சங்கீதம் 118 27வது வசனம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த பகுதியில பார்த்தாலும் வந்து போத்தருடைய வாழ்க்கையுமே இருண்ட பகுதியாக இருக்கிறது. இப்போ உங்களோட வாழ்க்கையில கூட ஒரு அந்தகாரமாக ஒரு இருண்ட நிலையில நீங்க இருக்கலாம். ஒண்ணுமே முன்னேற முடியாதபடி ஒரு இருட்டு, மனசு அளவுல இருட்டா இருக்கும், ஒரு அந்தகாரமா இருக்கும், மனசுலயும் கஷ்டமா இருக்கும். வெளியில நம்மள பாக்குற எல்லாருடைய பார்வையில ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாதபடி ஒரு இருட்டை பாப்பாங்க. என்ன இப்படி இருக்கிறீங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன கவலை பிடிச்சிருக்குது, என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படிலாம் விசாரிப்பாங்க. ஏன்? நம்ம முகத்துல ஒரு இருட்டு, அந்த இருட்டு இருக்கிறதுனால ஒரு மன மகிழ்ச்சி இல்லாம அந்த இருந்தா இருந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு அப்படி கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதான் யோவன்லயே நம்ம இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 1:9 உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வைக்கிறதுக்கு தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு. நீங்க அவரை பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையும் உங்களையும் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுவாரு. உங்களை மற்றவர்களுக்கு அப்புறம் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை உங்களை பிரகாசிக்க பண்ணுவாரு. உங்களை பாக்குறவங்க, அடுத்து உங்களை பாக்குறவங்க, இப்ப நீங்க பரவாயில்லையே, உங்க ரொம்ப முகம் ரொம்ப பிரகாசமா இருக்க, உங்களை பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல, நல்லா இருக்கிறீங்கள அப்படின்னா மற்றவர்கள் உங்களை பாராட்டுறதுக்கு எதுவாக ஏசப்பா உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த இருண்ட வாழ்க்கையில இருந்து, இருண்ட நிலையில இருந்து, ஒளியில்லாத ஒரு அந்தகாரமான ஒரு வழியில இருந்து ஏசப்பா உங்களை பிரகாசிக்க பண்ணுவாரு. இன்று முதல் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாரு. உங்களை மற்றவர்கள் மத்தியில ஒரு பிரகாசமாக, மற்றவர்களுக்கு பிரயோசனமாக ஒளி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவாரு. ஆண்டவர் நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்ததுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது உங்களோட முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாரு, உங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவாரு. நீங்க செய்யற எல்லா தொழிலையும் எல்லாருடைய மத்தியிலையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாரு. உங்களை மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக ஆசீர்வாதமாக வைப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எனக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசாப்பா ஸ்தோத்திரம் ஐயா, உண்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முக ஆண்டவரை பிரகாசம் அடைந்ததப்பா. ஏசாப்பா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்கிற ஆண்டவரை அநேக சகோதரர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை இருண்டு போயிருக்கிறதப்பா. உடைய வாழ்க்கை, உடைய இருதயங்கள் ஆண்டவரை இருண்டு போயிருக்கிறதப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீர் பிரகாசிக்க ஆண்டவரை வைக்கிற தேவனப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிரகாசத்தை நீர் உண்டு பண்ணுங்கப்பா. பிரகாசத்தை உண்டு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்துல பிரகாசத்தை உண்டு பண்ணுங்க, இருதயத்துல பிரகாசத்தை உண்டு பண்ணுங்க, வாழ்க்கையில பிரகாசத்தை உண்டு பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஆண்டவரை இவர்கள் பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் ஒளியை கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரை அப்பா தோத்திர பிரகாசம் உள்ளவர்களாக நீர் மாற்றுங்க தகப்பனே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஏசாப்பா இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை எல்லாரும் ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுங்க. அவர்களே தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா, பெரியவர்களுக்கா ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த நாள் ஆண்டவரே இந்த வருஷம் அவர்களுக்கு பிரகாசமா இருக்க உதவி செய்ய தகப்பனே. ஸ்தோத்திரையா. ஏசப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இந்த வருஷம் ஆண்டவரை பிரகாசமா இருக்க உதவி செய்ய தகப்பனே. ஸ்தோத்திரம். ஏசப்பா வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரை பிரகாசமான வாழ்க்கையை நீர் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா விவசாயிகளுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வியாபாரிகளுக்கா ஸ்தோத்திரம். மீனவர்களுக்கா ஸ்தோத்திரம். தெய்வமே இவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க, பிரகாசியமா இருக்க நீர் உதவி செஞ்ச எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுங்க. பிரகாசிக்க வைக்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. எல்லா மனிதர்களும் இந்த நாளை பிரகாசிக்க போறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும். ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.